Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசுட்டை எடுக்கிறதுல கவர்மெண்ட் புதுசாக ஒரு ரூல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே சில அப்டேட் சொல்லியிருப்பேன். இதில் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொருதும் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம எஃப்எம்பி மேப் பார்க்குறதுக்கு தனியாக போய் பார்ப்போம். அதுக்கு தனியாக ஓப்பன் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாவோட சேர்ந்து வரும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், இது நீங்கள் தமிழில் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாலுக், அதுக்கப்புறம் உங்கள் வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பட்டா எண் கொடுத்தீங்கன்னா சிட்டா முழு விவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் அந்த அப்டேட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பட்டா நம்பரை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 10 சம்திங் ஒரு 4 டிஜிட்டில் இப்போ பட்டா நம்பர் வருது அப்படின்னா, நீங்கள் பட்டா நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பட்டாவில் இருக்க சர்வே நம்பர், இப்போ ஒரு பட்டாவுக்கு 4 சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாவில் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ அந்த பட்டா நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 சர்வே நம்பர் இருக்குது. இந்த 3 சர்வே நம்பரும் பட்டா நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அதில் எத்தனை நம்பர் இருக்கோ, எத்தனை சர்வே நம்பர் இருக்கோ அத்தனையும் ஒரே பேஜ்லேயே வந்துடும். இதுதான் இப்போ வந்திருக்க புதுசாக அப்டேட்டு. இதில் இதே நீங்கள் சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா, இதுதான் சர்வே நம்பர், இது உட்பிரிவு நம்பர், இது ஒரே நம்பரு. இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த புல எண் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சிட்டா மற்றும் புலப்பட எண் இது இதில் வந்துடும். இந்த அப்டேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவலாக இந்த நம்பரை மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா 15135 உட்பிரிவு எண் 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கான பட்டாவும் அதுலேயே வந்துடும், வரைபடமும் அதுலேயே வந்துடும். நீங்கள் வரைபடம் தனியாக போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிட்டா மற்றும் புலைப்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன். இது பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டா எண் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்டாவில் எத்தனை சர்வே நம்பர் இருக்கோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும். அது மட்டும்தான். அதனால உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதே நீங்கள் வெளியில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் மட்டும் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் சர்வே நம்பர் சொல்லி பட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லா சர்வே நம்பரும் ஒரே பேஜில் வரணும் அப்படின்னா, நீங்கள் பட்டா நம்பர் கொடுத்து எடுத்தால் மட்டும்தான் ஒரே பேஜில் வரணும். அப்படி உங்களுக்கு பட்டா நம்பர் தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பெயர் வாரியான தேடல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் விட்டுருக்க ரூல்ஸ் பிரகாரம் ஒரு பட்டா நம்பர் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து கடவுச்சொல்லை கொடுத்து எடுக்கணும். அதில் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தடவைக்கு மேலே அந்த ஓடிபி வராது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5 பட்டா இருக்கலாம், இல்லை சர்வே நம்பர் நிறையா இருக்கலாம். எனக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சர்வே நம்பரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போடணும். அப்போ 5 தடவைக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போட முடியாது. இதுதான் இதில் இருக்க சிக்கலே. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பட்டா நம்பரில் ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த நம்பர் நான் பட்டா நம்பராக கொடுத்துருக்கேன். இதில் உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் ஆகிடும். ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள்.
ஓடிபி நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம், ஓடிபி உறுதி செய்யன்னு குடுத்ததுக்கப்புறம், உங்கள் ஓடிபி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு வந்துரும். நீங்க ஓகேன்னு குடுத்ததுக்கப்புறம், சமர்ப்பி அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட பட்டா வந்துரும். இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இப்ப இதுல ஒரே சர்வே நம்பர் இருக்கனால, ஒரே சர்வே நம்பர் வந்துருச்சு. இதுலயே நீங்க பட்டா நம்பர் குடுக்குறப்ப, இதுல 3 சர்வே நம்பர், 4 சர்வே நம்பர் வந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இதுல வந்துரும். இதே நீங்க வந்து உங்களுக்கு நீங்க சர்வே நம்பர வச்சு செக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வே நம்பர்ல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த புல எண்ணுன்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல வச்சு நீங்க செக் பண்றீங்கன்னா, எந்த சர்வே நம்பர் இண்டிவிஜுவலா நீங்க குடுக்குறீங்களோ, இதுல இருக்க ஒரு நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த ஒரு இது மட்டும் தான் வரும். ஸோ, அந்த இதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது எப்படி அப்டேட்ல வருது இப்ப நீங்க உங்களோட சர்வே நம்பர் போட்டுக்கங்க. சர்வே நம்பர் குடுத்துட்டு, உட்பிரிவு நம்பர் இதிலேயே இருக்கும். உங்களோட எந்த நம்பரோ அத கரெக்ட்டான நம்பர குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் அதே மாரி ஃபோன் நம்பர் குடுத்து, ஓடிபி குடுத்து சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. உங்களுக்கு நீங்க ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதுல வந்து நீங்க இண்டிவிஜுவலா ஒரே ஒரு சர்வே நம்பர் தான் குடுத்துருக்கோம். அதனால அந்த சர்வே நம்பர்ல உள்ள பேரு, என்ன இது டீட்டெயில் மட்டும் தான் வரும். அது மட்டும் இல்லாம கீழயே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சர்வே நம்பருக்கான மேப் வந்து கீழயே வந்துரும். எஃப்எம்பி நீங்க தனியா போய் டவுன்லோட் பண்ணணுங்கிற ஆப்ஷனே கிடையாது. இதுலயே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்துரும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல பிரிண்ட் எடுக்கிறனாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல மொபைல்ல பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரிண்ட் எடுத்துக்கங்க. இது கரெக்ட்டா அக்யூரேட்டா அந்த நம்பருக்கு கரெக்ட்டா வந்துரும். இது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இப்போ வந்து விட்டுருக்காங்க. அதே மாரி இதுலயே இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல எல்லா டீட்டெயிலும் வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து குடுத்தப்ப குறிப்புரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டு, எப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் நம்பர் இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து யார் அப்ரூவல் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற பேரு, அதே மாரி அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காங்க. அதே மாரி எந்த டேட்ல அப்ரூவல் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எந்த டைமிங் உட்பட அவங்க கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. இது வந்து இப்ப இருக்க அப்டேட். அப்படியே நாளைக்கு இதுல வந்து எதுவும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கவங்கள போய் பார்த்து, உங்களுக்கு டீட்டெயில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அப்டேட்டா குடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி இப்ப நீங்க வெளில போய் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப, நீங்க சர்வே நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு சர்வே நம்பரும் இண்டிவிஜுவலா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பட்டா எடுப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து நீங்க பட்டா நம்பர் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சர்வே நம்பர் எல்லாமே ஒரே பேஜ்லயே வந்துரும். நீங்க ஒரே இதா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இது. இன்னொன்னு ட்ராபேக் என்னன்னா பார்த்தீங்கன்னா, 5 தடவைக்கு மேல அந்த ஓடிபி வந்து போட்டு எடுக்க முடியாது. அது வந்து வேற ஏதோ அப்டேட் வரும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எதுவும் டவுட் இருக்குன்னா, மறக்காம கேளுங்க. நான் சொல்றேன். தேங்க் யூ. Thanks for watching. Subscribe my channel.